வணக்கங்க. இப்போ தான் சோசியல் மீடியா ஓப்பன் பண்ணி பார்த்தனமே எனக்கு மனசு கேட்கல. ஏன் தெரியுமா? 4 மாதம் கர்ப்பிணியா 100 பேர் செஞ்சரிச்சிருக்காங்க. எத்தனை பேர்? 100 பேர். எதுக்கு? டிவிகள் சென்சார் எடுக்க போயிட்டாங்க. எடுத்துட்டு போட்டுமே, உங்களுக்கு என்ன உறுத்துதுன்னு எனக்கு தெரியலங்க. நான் இந்த வீடியோ விஜய் சாருக்கு சப்போர்ட் பண்ணி போட வரல. ஒரு அண்ணனா, ஒரு தம்பியா, ஒரு பொண்ணுக்கு ஒரு அநியாயம் நடந்தால் கேட்டு தான் ஆகணும், யாராக இருந்தாலும். அதே தான் நானும் கேட்குறேன். என்னென்னா, ஒரு 4 மாதம் கர்ப்பிணியா 100 பேர் சேர்ந்து அடிக்கிறீங்களே, உங்கள் வீட்டில் இருக்கிற ஒரு பொண்ணை உங்களால் இப்படி அடிக்க முடியுமா? அந்த கேள்வி தான். நான் சின்ன வயசு கேள்விப்பட்டிருக்கேன். எங்கள் தாத்தா பாட்டிலாம் சொல்லியிருக்காங்க, டிஎம்கே ஆச்சு, ரவுடி ஆச்சு, அவங்ககிட்டலாம் வச்சுக்கூடாதுன்னு. ஆனால் இப்போ கண்ணுக்கு முன்னாடி நான் பார்க்குறேன். ஆனால் ஒருத்தங்களை மிஸ் பண்ணுறேன். யார் தெரியுமா? புரட்சி தலைவி அம்மா, அயன் லேடி. அவங்க இருந்தால் உங்களால் இந்த மாதிரி ஆட்டம் போட முடியுமா? சொல்லுங்கள். சுட்டு தள்ளிட்டு போயிருப்பாங்க. நீங்கள் அவங்க ஜாக்கெட்டை கிழிச்சு அடிக்கிறப்போ அவங்க சொல்லிட்டு போனாங்க, அடுத்த வாட்டி வரப்போ சிஎம்மாக தான் வருவேன்னு. வந்து உட்கார்ந்தாங்கல்ல, அவங்க இருந்தாங்கன்னா நீங்கள் இந்த இடத்துல உட்காரவே முடியாதுங்க யாராலையும். ஆனால் அவங்க தாங்க உண்மையான பெண்கள் பாதுகாப்பு கொடுத்தது. அவங்க கட்சியில் சரியான ஆள் இல்லை. ஆனால் அவங்க இருந்தாங்கன்னு வச்சுங்களேன், எவனோ வாலாட்டி இருக்க முடியாது. அவங்கள ரொம்ப மிஸ் பண்ணுறேன். நான் தயவுசெய்து ஒன்றே மட்டும் சொல்ல நினைக்கிறேன். நீங்கள் ஓட்டு வாங்கன்னு நினைக்கிறீங்களா? உண்மையாக நல்லது பண்ணுங்கள், ஆட்டோமேட்டிக்காக ஓட்டு வரும். மற்றவனை அடித்து கொலை பண்ணி தான் ஓட்டு வாங்கணுன்னா சுடுகாட்டில் போய் வாங்கிக்கிங்க. ஏன்னா நீங்கள் கடைசி அங்கே தான் போவீங்க. நீங்கள் சம்பாதிக்கிற பணம், சம்பாதிக்கிற சொத்து, பேரு, புகழ் எல்லாமே சுடுகாட்டில் ஒரு நாள் அமைங்கிரும். ஆனால் நீங்கள் செய்கிற புண்ணியம் மட்டும்தான் கடைசி வரை நிலைக்கும். அதுக்கு ஒரு அடையாளம் யார் தெரியுமா? நம்ம புரட்சி தலைவர் எம்ஜிஆர். ஓகேவா? அந்த மாதிரி வாழுங்க, இல்லைன்னா வாழ விடுங்க. மற்றவனை கொடுமைப்படுத்தி நல்லா இருக்கும்னு நினைக்காதீங்க, நாசமாக போயிடுவீங்க. ஓகேவா? விஜய் சாருக்கும் உங்களுக்கு சண்டைனா நீங்கள் 2 பேர் சண்டை போடுங்க. நடுவில் பெண்கள் மேலே கை வைக்காதீங்க, அது தப்பு. ஓகே, தேங்க்யூ.